மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியோர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். வெள்ளைக்குதிரை நம்ம ட்ரெய்லரை பார்த்தோம், பாடலை பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைய கதாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வெள்ளைக்குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா நான் சரண் இயக்குனர் சரண் என்கிட்ட இதை சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது. மைனா படத்தில் எவ்வளவு அனுபவம் கிடச்சிது, அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் ரொம்ப ஆழப்பிரியுது. நான் இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் ரொம்ப அது மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம். அது மாதிரி இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட விதங்கள், இவங்க பட்ட சிரமங்கள் கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓரி பரட்டை என்கிற அழகு சுந்தரம் தனுஷ் சார் படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அதில் அவனும் என் கூட நடித்தான். அப்போ தான் எங்கள் 2 பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. எனக்கு கூத்துப்பட்டறை நடிகர்களை தாண்டி வெளி பழக்கங்கள் எதுவுமே கிடையாது, வெளியில் நண்பர்களே கிடையாது. எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் ஓரி தான். அப்போ ஓரி என்னை கூத்துப்பட்டறையிலே காலையிலேருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும்போது வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான். ஓரி வீட்டுக்கு போவேன். அப்போ அவன் பேச்சுலர். ஆனால் அவன் அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார். அவன் வீட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு போகும்போது தெரிஞ்சது வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மாலில் போய் பெட்ரூம்க்கு நம்ம பெட்ஷீட்டு தலானிலாம் வாங்கினோம்னா அது ஒரு க்ளீனாக ஒரு பெட்டில் ரொம்ப க்ளீனாக டவல்கள்லாம் வச்சுருப்போம், அயன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏதாவது கசங்கிட்டால் உடனே எந்திரிச்சு அதை மறுபடியும் நீட் பண்ணுவான். எனக்கு அவன் வீட்டுக்குள்ளே போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்தில். அதான் ஃப்ரூட்ஸ் இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான். வந்தோடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம். அவன் ஒன்று கிளாஸ் எடுப்பான், இந்த விதையில் எவ்வளோ இது இருக்குது தெரியுமா, நீ விதையை சாப்பிடணும், இதை தொழுங்கக்கூடாது. இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும். இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு க்ளீன். அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். ஆனால் ஃபேன் போட மாட்டான், ஏசி போட மாட்டான். இயற்கையோடு ஒன்றி வாழணும், அந்த இயற்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கணுமா. இவன் வீட்டுக்குள்ளே போகிறது ஆவலாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பயமாகவும் இருக்கும். அப்போது அப்படி பார்த்த ஒரு நண்பன். அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். 3 பிள்ளைகள். நான் கை குழந்தையாக பார்த்த பொண்ணு இன்றைக்கி மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு இடையில் அந்த கை குழந்தையாக இருக்குல்ல, சரி ஒய்ஃபு வந்தப்புறம் இவன் மாற்றிட்டானா அல்ல அவங்க இவங்களை மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணுன்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன். குழந்தை பிறந்தபோது அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அதே க்ளீனில் இருக்குது. அவங்களும் பேசும்போதே ரொம்ப க்ளீனாக நின்று அவங்க பேசுகிற விதங்கள். அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தால் செருப்பு, நம்ம வெளியில் செருப்பு கழட்டிட்டு உள்ளே வந்தோம்னா, மாமா ஒரு நிமிஷம் நேரம் பாத்ரூம் போ, காலை கழுவிட்டு வா, அதுக்கு ஒரு டவல் எடுத்து தொடச்சி அப்படித்தான் உள்ளே கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள். அவன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்பான். அவன் இப்போ வரையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷமான நண்பன். இப்போ ஃபோன் பண்ணாலும், இப்போ இதுக்கு முந்தானத்தை ஃபோன் பண்ணுறான். அப்புறம் என்ன கண்ணு நல்லா இருக்கியா, தங்கச்சி எப்படி இருக்குது, பாப்பா எப்படி இருக்கா, அப்புறம் வேறு அப்படின்னு. என்ன கண்ணு, வாழ்க்கையில் சம்பாதிக்கிறோட குழந்தைகளை நிறைய நம்மளோட விஷயமே குழந்தைகளை பெற்றுக்கிறது தான் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எப்போ பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் அவர் டீச்சராகவே இருப்பார். அப்படிப்பட்ட நண்பன். எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ நான் ஷூட், நான் அதை விட்டுட்டு டைரக்டர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் அவன் வீட்டுக்குள்ளே போய் தான் ஹீரோவானேன். ஏன்னா அவனை நான் சந்திக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், சினிமா ஆஃபீஸ். அங்கே ஒரு இயக்குனர் தொட்டுப்பார பேரரசாருடைய அசிஸ்டண்ட் நந்து அங்கே இருக்கார். என்னை ஆல்ரெடி அவர் வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ நான் அவரை பார்த்துருக்கேன். இன்னும் இங்கே அப்படின்னு. இல்லை சார், என் ஃப்ரெண்டு வீடு மேலே அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்லி பேசி என்னை ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நான் ஹீரோவாக அறிமுகமானதே இவன் வீட்டில் இருந்தான். அதனால் எனக்கு அது ஓரி ரொம்ப நெருக்கமான ஒருத்தன். அதனால எனக்கு அவனுடைய நல்ல விஷயங்கள்லாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறது தான் என்ன. அதனால தான் அவனுடைய திருமணத்துக்கு நான் ஷூட் பண்ணும்போதும் அங்கே போனேன். இதுக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு
ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் முதல் நாள் கேட்கும்போதே வந்து சார் காலைல ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனால் அதனால் நான் வந்து நான் போனால் போதும் எனக்கு அது அவன் இல்லைனாலும் அவன் வருத்தப்பட மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னமோ தெரியல, சொல்லுவோம்ல, ஒரு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம்னா கோயிலுக்கு போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி, நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு நல்லவனை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அப்படி ஒரு நல்லவன் தான் நான் பார்க்குற ஓரி. அதனால் இந்த படம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அதாவது படம் பேர் இவ்வளோ வாங்கிருச்சு, பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது, பணமும் சேர்த்து வாங்கிடணும், அதுதான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்புறம் இயக்குனர் சரண் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான். ஏன்னா என்னுடைய முதல் தயாரிப்பான குற்றமே தண்டனையில் மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட். கிட்டத்தட்ட அந்த படம் 1 வருஷம் ஆகும்போது என்னுடைய அலுவலகத்திலே இருந்து வந்த ஒரு பையன். எனக்கு திடீர்னு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சரணை சந்திக்கவே இல்லை. திடீர்னு இவன் எனக்கு ஓரி வந்து சொல்கிறான், அப்படி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், நீ பார்க்குறியா அப்படின்னா, நான் ஒன்று ட்ரெய்லர் தான் அனுப்புகிறேன்னு. அப்படி வந்து எனக்கு சரண் வந்து பார்க்குறேன், நீ என்ன பண்ண? நான் தான் சார் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பாடல் பார்த்தேன், இந்த கதையை பற்றி ஒரு அனுபவம் இருக்குது. நான் அந்த படத்தை விட்டுட்டு எனது விருதுகள் போயிடுச்சு. அவன் என்ன எடுப்பான்னு எனக்கும் தெரியும், இவன் என்னோடய டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி இந்த படமாக்கப்பட்ட விதத்திற்கு அங்கே பட்ட சிரமங்கள் இவங்க அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக பிரபுசாலம் சார் வந்து படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்கும், நம்ம பயம் வந்துடும், ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி. ஏன்னா முதல்ல எனக்கு மைனா போகும்போது இங்கே தான் தங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல், அது ஒன்றுமே இல்லை. அதை வந்து இது நம்ம ஒரு பெட்டு போட்டுக்கலாம், இங்கே தங்கிக்கலாம், நானும் தம்பின்னு இப்படி பார்க்குறோம். லொக்கேஷன் பார்க்கும்போது நாங்கள் போயிட்டோம், 2 பேரும் இங்கே தான் தங்க போகிறோமா, ஏன்னா அது கரப்பாம்பூச்சி ஓடுது அப்படி ஓடுது, ஏன்னா வேறு வழியெல்லாம் அங்கே இருந்து தான் பண்ணணும். சரி இப்படி தான் நினச்சா, ஆனால் எங்களுக்கு சௌரியமெலாம் நடந்தது. எங்களுக்கு சௌரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே படலை, நான் கூடவே பார்த்துட்டேன். ஆனால் இந்த படத்திற்கு வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்து, எனக்கு அதையே இவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல, அது மேக்கிங் வீடியோ அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் இப்போ மன்னிச்சுங்க, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. தேங்க்யூ சார். வெள்ளக்குதிரை திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகபாடிகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1970 to 77 எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் 16 வயதில் சான்ஸ் கிடச்சி படம் எடுத்தார் எங்கள் டைரக்டர். அதே மாதிரி வந்து இந்த கிழக்கு போகும் ரயில் 2வது படம், அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு 10 நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசு விட்டார். வேண்டாம் வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்து இல்லை இது நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள். ஏன்னா ட்ரெயினில் வந்து எழுதி விடுறது, இவன் இங்கேருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது, அதே மாதிரி அவன் கேரக்டர் வந்து பாட்டு கட்டுற ஆள், அவன் வந்து அந்த பாஞ்சாலி, இந்த கேரக்டருக்கெல்லாம் வந்து அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீ செலக்ட் பண்ணீங்க, அதனால் இதை விட்டுற வேண்டாம், எப்படியா போராடி செகண்ட் ஹாஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக வந்து அந்த படம் எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு வந்து போயிருந்தோம். எதுக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஹரிஷ் ஓரி இவருடைய கஷ்டங்கள், அவர் என்னென்னலாம் 13 வருஷமாக வந்து இந்த கூத்துப்பட்றையில் மட்டுமே வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து வந்து
என்னென்ன சிரமப்படணுமோ அத்தனை சிரமம் பட்டு இன்றைக்கி வந்து இந்த விரலுக்கத்துறை இந்த படத்து மூலமாக வந்து எல்லாத்துக்கும் தெரிய அளவு வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தார். அதில் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கல, அவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு புதுசாக அசிஸ்டண்ட் எடுத்து வர்றவங்கெல்லாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரெசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க, சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்தபாலன், அவர் நார்த் டைரக்டர் தான் குருதத்து. ஆனால் அவருக்கு வந்து வசந்தபாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே வந்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லி இது. அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து சத்யஜித் ரே, மிருனாள் சென், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் கேள்விப்பட்டுகிட்டே இருந்த மொழியே அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்க ஒழிய அதிகமாக வந்து உள்ளே போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசுகிற அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது. அது மாதிரி வந்து இந்த 13 வருஷம் இந்த கூத்துப்பற்றையில் போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க போது அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், அந்த கூத்துப்பற்றை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு. அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு கூத்துப்பற்றையில் நானும் செல்வமணி சிரிச்சுக்கிட்டு, அவர் வந்து இங்கே சாஷ்டாங்கமாக விழுந்தார். ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. அது சரி, இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஷ்டாங்கமாக அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய நன்றிங்கிறது வந்து நம்ம ஏவிஎம் சரவணன் சார் தான் நல்லா அப்படி, அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது. அதனால் அவர் விதார்த்து சொல்லிட்டு போனதுலேயே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். உங்களுடைய கேரக்டர் என்னன்னு, உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா விதத்துலேயும் இனிமேல் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில். ஆனால் அந்த 13 கிலோமீட்ரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை ஏறி இறங்கியிருக்காங்க. கேமராமேன்லேருந்து எல்லாருமே, டைரக்டர்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சலிப்பான விஷயமாகி போகும். ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும், அது நேச்சுரலாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் 48 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது அந்த ஊரில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு, நம்ம ஊரில் ஒன்று பாருங்கள், எப்போவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். இருக்கிறதே எங்கள் 30-40 வீடு தான் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள், ஹில்லு மேலே எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். அதனால் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். உங்களையும் சாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த படத்துலேருந்து. அதே மாதிரி டைரக்டர், எங்கள் டைரக்டரோட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானும் ஜூரியாக இருந்தேன், எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம். அப்போது எதோ படங்கள்லாம் வந்துட்டுருக்கு, கரெக்டான தமிழ் படம் வந்து வரல. எங்களுக்கு ஒரே அப்செட்டு. டெய்லி போய் பார்க்குறோம், அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, நாங்கள் பேய் மொழி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். கடைசி லாஸ்ட்டு டைமில் வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம். அப்பா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி. என்னென்னா நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது, ஆனால் அதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை. அதை பார்த்தோன்னுமே எங்கள் எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடே கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவர். ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி இடத்துன்னு வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து 2 முகங்களை பற்றி அழகாக சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் முகம்னு ஒன்று சொன்னார்,
இன்னொரு முகம்னு சொன்னார். அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸு, அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர், அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணிருக்காரு. கேமராமேன் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இவங்கள பற்றி விசாரித்தேன். அவங்க மராட்டி அம்மா, அப்புறம் பார்த்தா அண்ணா டாக்டரு, அப்பா வந்து கர்நாடிக்கு டீச்சர் நினைக்கிறேன், அவர் வந்து மலையாளி. அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி, ஆனால் பேர் அபிராமி. இவ்வளவும் எல்லாம் இருந்து கடைசியில் சுத்தமாக தமிழ் பேசுனாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார், ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து பண்ணேன், நான் வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து தனஜனிலேருந்து சிவாலேருந்து உதயகுமார் இவங்க எல்லாமே பேரரசு எல்லாமே இதை தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு பாருங்கள். அதுதான் அவங்களுக்கு டெய்லி வேலையாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்தை. அதில் ஜேபி பேசும்போது சொன்னார், குகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னார். உண்மையில் இவங்க தான் கை கொடுக்கும் தெய்வம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து இது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடச்சிடும். இது எப்போவுமே சொல்லிட்டு இப்போ சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறேன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக இதையே சொல்லிட்டு இருக்கோம் ஒழிய ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார். டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார், கண்டிப்பாக ஒரு தேட்டராவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மலேசியாவிலாம் அந்த சட்டம் இருக்குது, கண்டிப்பாக அவன் ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதனால் இப்போ இன்றைய முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகுன்னு நினைக்கிறேன். அது முதல்ல திறந்து விடுங்கப்பா அந்த சின்ன படத்தை. ஏன்னா எலெக்ஷன் ஒரு நேரம் உடனே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் உதவி கொடுத்துட்ருக்குறது ஆக்சுவலாக குகன் மாதிரி இவங்கெல்லாம் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகையாளர் முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அவங்க அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார், கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதரவு அப்படின்னு தான் கான்ஃபிடென்ட், டைரக்டனுடைய கான்ஃபிடென்ட் தான். நானே ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சோன்னே வந்து அடுத்து எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம். அப்போ படத்தை பற்றி மட்டும் பேச வேண்டான்னு சொல்லுவேன். என்னென்னா அது அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிவிட்டு அதை பற்றி நம்ம அங்கே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்ககிட்ட போய் எப்படிங்க என்னென்னலாம் கேட்டுக்கூடாது, அது எழுது தானே போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து அவர் கான்டென்ட்டை சொல்லி சொன்னார். ஸோ ஓரி அவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீமுடைய மொத்த கஷ்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும். அதனால் மீண்டும் உங்கள் படம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். தொகுப்பாளினி பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டைரக்டர் சொன்னேன், அவருக்கு வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு அது என்னது பட்டறையா கிளாஸ் ரூம், எனக்கு அவங்க இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, சாதாரண ஒர்க் ஷாப்பு அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் குருநாதர் பாலு மகேந்திர சாருக்கு பண்ணார், இப்போ ஏன் குருநாதருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேற்று அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, நேற்றே நான் போக வேண்டியது இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க கைதியின் தேடி படம் போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அதில் போய் கலந்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நடுவுலேயே பேச வந்துட்டேன். மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பேரரசர் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார்னு நினைக்கிறேன். அவர் தான் எப்பவுமே ரெடியாகி வந்திருப்பார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு எனர்ஜி கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குது பத்திரிகை நண்பர்கள் மத்தியில். ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்காங்க போல இருக்குது. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸு பத்திரிகைகளில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்துகிட்டே இருக்குது. கடந்து வந்துடுவோம், எல்லாத்தையும் கடந்து வந்துடுவோம். அதனால் அதே எனர்ஜியோட இந்த படத்துக்கும் உங்களோட ஆதரவு வேணும். எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அண்டு ஒரு இதுவும் அனுபவமும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாற்றத்துக்கு நல்ல மாற்றமாக இருக்கும். அந்த சிக்கலுக்குள்ளே போவேனா, அந்த இஷ்யூக்குள்ளே போவேனா. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா திரைப்படங்கள் இல்லை.
ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த பத்திரிகையும் இவ்வளோ ஆதரவாக நீங்கள் காலையில் வந்து ஒரு சனிக்கிழமை வந்து இந்த படத்துக்கு ஆதரவு பண்ணுறது தான் நீங்கள் செய்கிற அந்த மிகப்பெரிய சப்போர்ட்டை நான் பார்க்குறேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து சிறு படங்களுக்கும் இருக்கணும், பெரிய படங்களுக்கும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் ஹரிஷ் ஓரியை பற்றி பேசணும். ஹரிஷ் ஓரியை பற்றி எல்லாரும் பேசினாங்க. நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து சேர்ந்த ஒரு மெம்பர் தான் ஓரி அவர்கள். அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு அண்ணா வாழ்க்கைனா வரனா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய அந்த ஒரு முயற்சி எனர்ஜி, எங்களுடைய எல்லா ஈவெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு அவர் வந்து உட்காந்துருப்பார். அவர் வந்து இதை தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த அசோசியேஷன் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஏஜிஎம் நடந்தால் அதில் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு ஹைலி இன்வால்வ்டு மனிதர். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியோடு தான் அவர் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து எல்லார்ட்டையும் வந்து வணக்கம் சொல்கிறதும் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்கிற உயிரோட்டமான ஒரு நடிப்பும். நான் இந்த படத்தை ஒரு 1 year முன்னாடி பார்த்துட்டேன். நான் பார்த்த பிறகு நான் அப்புறம் கொஞ்சம் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நிறைய அதில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு ஃபைனல் படைப்பாக அவர் கொண்டு வந்திருக்காரு. சரண்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிகப்பெரிய முயற்சி. ஏன்னா இவ்வளோ பெரிய மலையில் போய் உட்கார்ந்து நீங்கள் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். அண்ட் அபிராமி அவர்கள் பல மொழிகளை சார்ந்த ஒரு லேடி ஹீரோயின், தமிழ் நல்லா பேசுகிறது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அண்ட் பரத், உங்களுடைய பின்னணியை கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பெரிய பாரம்பரியத்தோடு வந்திருக்கீங்க நீங்கள். உங்களுடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப உயிரோட்டமாக இருக்குது. படம் பார்த்ததோடு சொல்கிறேன், தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய சோதனையான காலம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம். இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு மேகசின்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் ஷோவில் எவ்ரி மந்த் கொடுக்குறோம். 10 மாதங்களில் 231 திரைப்படங்கள், அதாவது ஆவரேஜாக 23 திரைப்படங்கள். எப்படி சமாளிக்கிறது? இப்போது இந்த வருஷம் முடியும் போது 275 திரைப்படங்கள் வெளியாகுது. 275 திரைப்படங்கள்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா 365 நாள் தான் இருக்குது. 275 திரைப்படங்கள்னால் எப்படி ஊடக நண்பர்களே பார்க்க முடியாதுன்னா ஆடியன்ஸ் எப்படி பார்க்க போகிறாங்க? நேற்று வெள்ளிக்கிழமை வெளியான படங்கள் பேர் நான் படிக்கிறேன். ஆரோமலை, அதர்ஸ், வட்டக்கானல், கிறிஸ்டினா கதிர்வேலன், அனல் மழை, வீர தமிழச்சி, பரிசு, நேயமுறு, பகல் கனவு அப்படின்னு 9 திரைப்படங்கள். இந்த 9 திரைப்படங்களில் நான் சொல்லி இதில் வந்து நாயகன் ரீரிலீஸு, வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸு அப்படின்னு ரீரிலீஸ்லாம் விட்டுருவோம். அப்புறம் 13 படம். இப்படி சினிமா வந்து என்னமோ நம்ம ஒரு கலையாக பார்க்காம ஒரு வியாபாரமாக இஷ்டத்துக்கு படங்களை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல திரைப்படங்களும் காணாமல் போகுது. இது வந்து நான் மீண்டும் வந்து பல மேடைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தினத்தந்தியில் ஃப்ரீயாக விளம்பரம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன படம் எடுத்துட்டோம், அதை வந்து நானே நடிச்சிட்டேன், அந்த படத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா தினத்தந்தி பேப்பரை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த படங்களை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே உருவாகாமல் பல விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. இதில் நல்ல திரைப்படங்களும் காணாமல் போயிடுது. இந்த பிரச்சனைக்கு என்னன்னா எல்லா ஊர்களையும் வந்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 50 லட்சத்தில் டிஜிட்டலில் இன்றைக்கி படம் எடுத்துடலாம், பெப்சியே இல்லாமல் படம் எடுத்துடலாம், அப்படி ஒரு மனநிலை வந்துடுச்சு. பெப்சியே தேவை கிடையாது. பெப்சி அட்லீஸ்ட் கண்ட்ரோல் இருந்தால் அவங்களுடைய கிராஃப்ட்மேன் வரும்போது ஒரு குவாலிட்டியான திரைப்படங்கள் வரும். ஆனால் அவங்க கிராஃப்ட்மேனே இல்லாமல் அந்தந்த ஊரில் ஏதோ ஒரு கேமரா ஹையர் பண்ணி ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தையும் நான் வந்து தினத்தந்தியில் விளம்பரம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நம்ம படத்தை போடும்போது நான் அவங்களுக்கு குறை சொல்லலை. அவங்களுடைய எந்தூசியாசம் வெல்கம். குறைந்தபட்ச தரமாக அந்தந்த திரைப்படங்கள் பேசப்படுற படமாக இருக்கும்போது திரைப்படங்கள் மேலே மரியாதை அதிகரிக்கும். அப்படி இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை வச்சு நான் ஒரு படத்தை எடுத்துட்டேன், அதை விளம்பரமும் பண்ணிட்டேன், போஸ்டர் ஒட்டிட்டேன். இது பிறகு வந்து பார்க்காம போனோன்னா ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு அவர்ஷன் வந்துடுது, இந்த படங்கள்லாம் யார் வந்து ப்ரெஸ் மீட் ஷோவில் பார்ப்பாங்கன்னு. அடுத்ததாக ஆடியன்ஸ் மத்தியில் அதை விட அதிகமாக வந்துடுது. இதில் நல்ல திரைப்படங்களும் காணாமல் போயிடுது. நல்லதாக ஒரு திரைப்படம் வரும், ஒரு 4 படம் வந்ததுன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் அந்த 4 திரைப்படங்கள் மேலே உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கும். நீங்களும் அதுக்கு ரிவ்யூ பண்ண முடியும், நீங்களும் அதை சரியான முறையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட செலுத்த முடியும், அதாவது சேர்க்க முடியும். அதை ஆடியன்ஸை வந்து ஓரளவோ இந்த வாரம் 4 படத்தில் இந்த படம் நல்லா இருக்கா, 2 படம் நல்லா இருக்கா, நான் போய் பார்க்கலான்னு நினைக்க முடியும். அப்படி ஒரு நல்ல படமாக ஹரீஸ்வரி வந்து இந்த படத்தை வெள்ளைக்குதிரை எடுத்திருக்காரு. ஏன்னா வரும்போது அவருக்கே தெரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது 3 படம் தான் இருக்கும் வாரத்தில். அடுத்த வாரம் அவர் போடும்போது ரிலீஸ் டேட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 9 படம் இருக்கும். இதுதான் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடை நான் பார்க்குறேன். இன்றைக்கி தமிழ் சினிமா மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சுட்டு இருக்கு சிறு பட்ஜெட் படங்களுக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே எல்லோருமே அங்கங்கே ஊரில் இருந்துட்டு சிறு படங்களை எடுத்துட்டு அந்த படங்களையும் விளம்பரம் மாதிரி ஃப்ரீயாக காசு செலவு பண்ணாமல் விளம்பரம் பண்ணிட்டு நல்ல படங்களையும் அவங்க வந்து
யாருமே கவனிக்க முடியாமல் பண்ணிடுறாங்க. இதை தவிர்க்கணும்னா அசோசியேஷன்லாம் தடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு தனி மனித சுதந்திரம். யாருமே யாரையும் தடுக்க முடியாது. அவங்கவுங்க படம் எடுக்கிறாங்க, அவங்க காசு போட்டு எடுக்கிறாங்க, அவங்க வந்து படத்தை வெளியிட முடியும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சுழல் ஒழுக்கத்தோட நல்ல திரைப்படமாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெல்கம். ஒரு நல்ல குவாலிட்டியான படம், ஒரு வெள்ளை குதிரை மாதிரி ஒரு இப்போ வந்து ஜேபி சார் சொல்லியிருந்தார், அவருடைய படம் உலகமே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு படமாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக 50 லட்சத்தை எடுங்க, 1 கோடி எடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்தரத்தில் ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதுக்கான அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு நீங்களும் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு டம்ப் பண்ணிவிட்டு எல்லாரும் மக்களும் வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி படங்களை கொண்டு வரக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பல பேருக்கு வந்து அந்த பேஷனுக்காக சினிமா எடுக்கிறாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் கவனம் செலுத்தி ஆடியன்ஸை மொத்தமாக திரையரங்கு வரவிடாமல் பண்ணாதீங்க. ஆடியன்ஸ் வர தயாராக தான் இருக்காங்க. நான் பல சிறு பட்ஜெட் படங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து சின்ன பட்ஜெட் படம் தான், எல்லாருமே பார்த்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணீங்க, ஊடகங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணீங்க, ஆண் பாவம் பொல்லாததுன்னு வரிங்க ரீதியிலையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த வாரம் வந்த படங்களில் 9 படம் வந்தாலும் ஆரோமலே அப்படின்ற படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தேட்டரில் வந்துட்டுருக்குன்னா அப்போது சிறு பட்ஜெட் படமாக இருந்தாலும் மக்கள் திரையரங்கு வர ரெடியாக இருக்காங்க. ப்ரொவைடட் டூ many ஃபிலிம்ஸ் வராமல் இருந்தால் போகிறோம், அவங்க அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்தால் போகிறோம், கண்டிப்பாக மக்கள் திரையரங்கு வராங்க. அதனால் குறைந்த படங்கள் வந்து வாரம் 4 படங்கள் இல்லை மேக்ஸிமம் போனால் ஒரு 5 படங்கள் மேலே வராமல் ஊடகங்களும் படத்தை பார்த்து மக்களும் படத்தை பார்த்து கொண்டாடணும். அப்படி ஒரு நல்ல படமாக இந்த படம் வெள்ளை குதிரை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்த்து குகன் சாரோட உட்காந்து ஒரு 4 படம் வர வாரத்தில் வாங்க, அட்லீஸ்ட் உங்கள் படத்தையும் மக்கள் கவனிப்பாங்க. அது எப்படி நடக்கும் தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லை அது. ஆனால் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஜாம்பான்களாக வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ஓரி தான். ஓரி எந்த அளவு ஃபாலோ பண்ணுவார், எந்த அளவு அன்பை காட்டுவாருன்னா அது எல்லோருமே எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு வரணும். ஏன்னா ஓரியினுடைய அன்பு அந்த மாதிரி அந்தளவு அன்பா பண்பா அந்த ஒரு ரெஸ்பெக்டோட நீங்கள் வந்தே ஆகணுன்றது வந்து நம்மளை வந்து கம்பல்சரி பண்ணி வர வச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், அவருக்காக தான் எல்லோருமே இங்கே வந்திருக்கோம். அந்த நல்ல மனிதருக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு அவர் செலவு பண்ணி அவருடைய சொந்த காசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து இந்த படத்துக்காக ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. நடிகராக மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. டைரக்டர் என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த முயற்சிக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அந்த நேரத்தில் ஒன்று தான், அந்த இதெல்லாம் சுண்ட காட்சியெல்லாம் காமிச்சிங்களே, அதெல்லாம் எப்படி காய்ச்சினீங்க, அதை வந்து கொஞ்சம் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும். அந்த படத்தில் ஒரு 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 சீன் காமிச்சிருப்பாங்களே, அது என்னமோ என்னது ரசம், அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களும் ஏதோ குடிச்சிட்டு அங்கே இருக்கா இல்லை அது பார்க்கும்போதே அப்படியே ஏதோ டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே நீங்கள் இந்த டைமில் சார் நான் அந்த படத்தில் காமிச்ச அந்த ரசத்தை பண்ணியிருக்கோம், இங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தால் நாங்களும் சாப்பிட்ருப்போம். பட் ரொம்ப அற்புதமான காட்சிகள் அந்த மாதிரி இருக்குது, உயிரோட்டமான காட்சிகள், அற்புதமான ஒரு உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் வெள்ளை குதிரை படம் வருது. இந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வரும்போதே ஒரு சந்தோஷமான விஷயம், இசை வீட்டில் வரோமா இல்லை கல்யாண வீட்டுக்கு வரோமான்னு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. இங்கே வாசலில் பன்னீர் செம்பு, பழம், பூ, விபூதி, சந்தனம், குங்குமம், நெத்தியில் 3 இருக்குது எங்கள் நெத்தியில். இப்போ அதே தான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருப்பேன். அங்கே வந்து வரவேற்பில் யாருன்னா புருஷரோட மனைவி, 2 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை, ஒரு குடும்ப நிகழ்ச்சி முறையாக வரவேற்கிறது, கலாச்சாரத்தோடு வரவேற்கிறது. அதுக்கப்புறம் நிறைய இசையிலிட்டாக வர்றோம், அது இசையிலிட்டு வருவோம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இசையிலிட்டாவில் முறையாக குத்துவிளக்கு ஏற்றி, ஏன்னா அப்படி சொன்னாங்க புருஷரை பற்றி எல்லாமே கரெக்டாக பண்ணுவார்னு. அதுக்கு நீங்கள் ஷூட்டிங்லேயோ எதுவுமே சொல்ல வேணாம், வீட்டையே சொல்ல வேணாம், இந்த நிகழ்ச்சியை புருஷர் இப்படி கரெக்டாக இருக்கார், முறையாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நன்றி சார். ஆமாம், ஹரிஷ் சார் வந்து ஹரிஷ் சோரி கூத்துப்பட்டறை. ஆமாம், அப்புறம் நான் தான் அறிமுகப்படுத்தினேன் திருத்தணி படத்தில், நான் தான் அடிக்க வச்சேன் முதல்ல. ஆமாம், நான் ஆர்டிஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அவங்க கூத்துப்பட்டறைன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனம் செலுத்துவேன். அப்படித்தான் நம்ம விதார்த்தம்
விதார்த் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயின் வில்லன் அறிமுகப்படுத்தினது திருவண்ணாமலை படத்தில். அப்புறம் அது மூலியமாக இவங்களாம் எனக்கு நண்பர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹீரோ ஆனார். ஏன்னா இப்போ கூத்துப்பட்டவங்கள எனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கும். ஆனால் அன்றைக்கி நான் இப்போ வியப்பாக தான் பார்க்குறேன். அன்றைக்கி நடிக்க வந்தார், இன்றைக்கி அவரே ப்ரொடியூசர், அவரே கதாநாயகன் போது அப்போ நீங்கள் கரெக்டாக வளர்றியே. கரெக்டாக வளர்த்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இந்த படத்துக்கு வாழ்த்தி சென்ற பாக்கியராஜ் அவருக்கு ரொம்ப நன்றி. சின்ன கொண்டூர் படத்தில் ஒரு டைலாக் வரும் விஜயகாந்தை பற்றி. இவர் இடுப்பில் துண்டை கட்டினார்னா கோயிலுக்கு போகிறாருன்னு அர்த்தம், துண்டை முடித்து தோளில் போட்டார்னா பஞ்சாயத்து பண்ண போகிறான்னு அர்த்தம். இங்கே இன்றைக்கி சினிமாவில் சின்ன கவுண்டர் யாருன்னா செல்லுமணி சார் தான். அவர் இங்கே துண்டை மடித்து தோளில் போட்டால் தான் பஞ்சாயத்துக்கு போகிறான்னு அர்த்தம். இவர் வீட்டுக்கு கிளம்புனாலே பஞ்சாயத்துக்கு போகிறான்னு அர்த்தம். அவ்வளோ பஞ்சாயத்து. கிளம்பும்போதே நான் போயிருக்கேன், வீட்டு வெளியே வரும்போதே நாலு இருப்பாங்க, அவங்கள பேசிட்டு இப்போ காரில் ஏறும்போதே அங்கே ஒரு ஆரம்பிச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். பெப்சியில் இறங்குனா அங்கே ஒரு கூட்டம். உதயகுமார் நாங்களாம் போவோம், தம்பி ஓகே இன்றைக்கி சரியாக வராது, நம்ம கிளம்பிடுவோம். நாங்கள் நைஸாக பாதியில் கிளம்பிடுவோம். அப்படியே இது எப்போ முடியும் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நைட்டு பொண்ணு கேட்டுக்குவோம், என்னாச்சு அது முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. இவ்வளவு பரபரப்பு மத்தியில் இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்க செல்வமணி சாருக்கு நன்றி சார். சின்ன கவுண்டர் அவர் அது அவர் இங்கே இருந்துடலாம், வீட்டுக்கு போகிறதில்ல, கிளம்ப தேவையில்லை, இங்கே ஒரு ரூமை போட்டு என்ன சார் அலைச்சல் ரொம்ப இருக்கும். அங்கேருந்து ஓயம்பலேருந்து வர்றாரு, அங்கேயே 2 hours ஆயிடுது. அப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு 2 hours ஆயிடுது. பிரசாத் ஆமாம், அப்புறம் திருப்பி அதை கேட்டுருவீங்க நீங்கள். அதில் நீங்கள் பிரசாத் உஷாராயிட்டாங்க, யார் சினிமாக்குன்னு ரூமை கொடுக்குறதில்ல. இப்போ வாங்க போங்க அவ்வளோதான், வாடகை கொடுங்க அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். ஹாரிஸ் அவரே கதாநாயகன், அவரே ப்ரொடியூசர். இந்த கதைக்கு சில ப்ரொடியூசர் அவங்களும் நடிப்பாங்க, ஆனால் ஆசைக்கு நடித்த மாதிரி தெரியும். இது அப்படி இல்லை, இந்த கதைக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்காது. இயக்குனர் சரண்ராஜ், செந்தில்குமார் கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஆமாம், இடையில பாலாலாம் கூட குழப்பிட்டாங்க. சிறந்த இயக்குனர், சிறந்த இயக்குனர்னு நீ படம் ரிலீஸ் ஆகி பார்த்து தான் சொல்லணும்ல. ஏற்கனவே நிறைய அவார்டு வாங்கியிருக்கு, நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கு. திருப்பி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் சார். இன்னொன்று அவர் இருந்த இடம், அவரோட குருநாதர். எனக்கெல்லாம் குருநாதன் தான் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இங்கே வேலை பார்த்தேங்கிறாங்க, இங்கே ஃபேக்ட்ரி வேலை பார்த்த மாதிரி. முன்னெல்லாம் பாரதிராஜா 2 குருநாதர் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லுவார், பாக்கியராஜ் 2 குருநாதர்னு பாண்டியராஜன் சொல்லுவார், பார்த்திபன் சார் சொல்லுவார். நம்ம ஜெயபிரகாஷ் வந்து 2 குருநாதர் பாரதிராஜா சொல்லுவார். இவர் இப்போ தான் நம்ம செல்வமணி சார் மணிவண்ணத்தான் குருநாதர் சொல்லியிருப்பார். இப்போலாம் டேரக்டராக எங்கேயோ ஒர்க் பண்ணிங்க, நான் இவர்கிட்ட வேலை பார்த்தேன், அவர்கிட்ட வேலை பார்த்தேன், இது கூலி வேலைக்கு போகிற மாதிரி போச்சு. அந்த நேரத்தில் அவர் சொல்லும்போது அறிமுகப்படுத்தும் போதே சார் நான் மணிவண்ணனோட உதவியாளர் சார், இவர் சார் மணிகண்டன் உதவியாளர் அப்படிங்கும்போது பரவாயில்ல, தன்னுடைய குருநாதர் பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்கும்போது அங்கேயே அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை சார். இன்னொன்று அவர் எனக்கு பிடிச்ச இயக்குனரில் மணிகண்டன் ஒருத்தர், காக்கா முட்டை தேசிய அவார்டு வாங்கிச்சு. அடுத்து கடைசி விவசாயி, அதுவும் தேசிய அவார்டு வாங்கிச்சு. கடைசி விவசாயி வந்து தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு விவசாயியும் பார்க்க வேண்டிய படம். சில படங்கள் வந்து சமுதாய அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம், சில படத்துக்கு தான் தேசிய அவார்டு கிடைக்கும், சிலது லவ் ஸ்டோரி கிடைக்கும், ஃபேமிலி ஸ்டோரிக்கெலாம் கிடைக்கும், சில படங்கள் சமுதாய அக்கறையோடு எடுத்த படத்துக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் கடைசி விவசாயி. அதில் ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு நல்ல கதையை சொல்லி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின இயக்குனர் மணிகண்டன் அந்த மத்திய அரசு மதித்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அவரை வந்து கௌரவிக்கலை.
யாரும் அவருக்கு வாழ்த்து சொல்ல, முதல்ல வாழ்த்து சொல்ல. அப்போது ஒரு கலைத்துறையில் தேசிய அவார்டு வாங்கின ஒரு இயக்குனருக்கு, நடிகருக்கு, கலைஞருக்கு வாழ்த்து சொல்கிறது நம்ம அரசாங்கத்தோட கடமை. ஒரு விளையாட்டுத்துறையில் போய் சாதிச்சுட்டு வந்தால் நம்ம வரவழைச்சு, சிஎம்ஏ வரவழைச்சு அவங்க வாழ்த்துறாங்க. மணிகண்டனை யாரும் கண்டுக்கலை. ஆனால் இயக்குனர் சங்கம் வாழ்த்து தெரிவிச்சது. நாங்கள் அவரை வரவழைச்சு பாராட்டுறதுக்கு நாங்கள் அவரோட கேட்டோம் சார். அப்போ அந்த அதில் ஒரு ஊரில் இல்லை. அப்போ திரும்ப அவருக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டோம். அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணார். ஏன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு காயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது முதலமைச்சர் வந்து வேறு எந்த இயக்குனருமே வீடு கூப்பிட்றதில்ல, எந்த இயக்குனருமே பாராட்டுறதில்லைன்னா கேட்க போகிறதில்ல. நீங்கள் சில இயக்குனரை வீட்டில் வரைச்சி பாராட்டும் போது ஒரு தேசிய அவார்டு வாங்கின இயக்குனர் நீங்கள் கௌரவிக்கணும் இல்லையா? செய்தித்துறை அமைச்சர் இருக்கிறதில்ல, குறைந்தபட்சம் அவங்களாவது அவங்கள கௌரவிக்கணும். அப்போ தேசிய அவார்டு வாங்கின ஒவ்வொரு கலைஞனும் பாராட்டுறது, அது இந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் ஒரு கடமை. நீங்கள் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கலைஞன் வந்து ஒரு கௌரவத்தை எடுத்துகிட்டு வரான், ஒரு பெருமையை கொண்டு வரான். அவள் யார் பாராட்டுறது? சினிமாவுக்கு நாங்களே பாராட்டிக்கிறதா? இப்போ நான் பாராட்டினாலும் ஒன்று தான், செல்வன் சார் பாராட்டினாலும் ஒன்று தான், உதயகுமார் சார் பாராட்டினாலும் அங்கே எங்கள் குடும்பத்து சகோதரில், எங்கள் குடும்பத்து உறவுகளில் நாங்களே பாராட்டிக்கிற மாதிரி அது அவ்வளவு பெருமை இருக்காது. ஒரு அரசாங்கம் பாராட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து ரெடியாக இருக்கார் எங்கள் சரண்டா, ரெடியாக இருக்கார். கண்டிப்பாக இந்த வெள்ளக்குதிரைக்கு அவர் அவார்டு வாங்குவார். அப்போ சமூகங்களை அவர் அங்கீகரிக்கணும். சமூகம் ஒரு நல்ல கருத்துள்ள படம், ஒரு கலாச்சார சிறுவை வைக்கிற படம், ஒரு தவறான கருத்து சொல்கிற படம், வன்முறை சொல்கிற படம், இதுக்கெல்லாம் கோவப்படுறோம்ல. அப்போ இதுக்கெல்லாம் கோவப்படும் போது ஒரு நல்ல படம் வந்தால் அதை ஆதரிக்கணும் சார். அப்போ தான் இதுக்கெல்லாம் கோவப்படுறதுக்கு நமக்கு அர்த்தம் இருக்குது. இதுக்கு மட்டும் கோவப்பட்டுட்டு நல்ல கருத்துள்ள படம் வரும்போது கம்முன்னு இருந்தால் நம்மளும் தப்பு. மலைவாழ் மக்கள் பற்றி இந்த கதை ஆக்சுவலி வெள்ளக்குதிரை டைட்டிலே ரொம்ப ஒரு கேட்சிங்கான டைட்டில். வெள்ளக்குதிரை. எங்களுக்கெல்லாம் வெள்ளக்குதிரைன்னா எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வரும். பிரச்சனை இல்லை, எம்ஜிஆர் தான். எல்லா படத்துலையும் குதிரை வந்தோன்னா வெள்ளக்குதிரை வருவார் அவர். ஆமாம், வெள்ளக்குதிரை எம்ஜிஆர் தான். அங்கேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. இந்த கதைக்கு தகுந்த மாதிரி டைட்டில் வச்சுருப்பீங்க. நான் சில படப்பிடிப்புக்காக ஒரு போயிருந்தேன். அப்போ மலைவாழ் மக்களோட பழகுற வாய்ப்பு கிடச்சிது. அவங்க நடந்தே போகிறாங்க. அங்கங்கே வீடு, பக்கத்துலேயும் வீடு இருக்காது, அங்கங்கே இருக்கும். கஷ்டப்படுறாங்க. அவங்கள்ட்ட பேசி பார்க்கும்போது இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களே. ஆனால் ஒன்று, அவங்களுக்கு கீழே வீடு கொடுத்து வாங்கினா வரமாட்டாங்க. அது வர மனநிலை இல்லை அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம், அந்த சூழல், அவங்களுக்கு அந்த அந்த மக்கள் தான் இங்கேயே வாழ்கிறத சந்தோஷப்படுறாங்களே தவிர கீழே வர்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க. தான் உண்மை, பயப்படுறாங்க. ஏன்னா அங்கே அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க சார். அங்கே டாஸ்மாக்லாம் இல்லைங்க, அங்கே லஞ்சம் ஊழலும் இல்லை. அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க. அவங்கள கூட இங்கே உள்ளே விடுச்சுங்களே, எவன் உள்ளே விட்டோன்னா அவனை அடிப்பாங்க. ஏன்னா இங்கே கொண்டு விட்டேன்ட்டு அவளுக்கு கீழே அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நீ போட்டால் ரோடு போட்டால் போடு, நான் வந்துக்கிறோம். நீ ரோடு போடலையா பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். அவங்களுடைய சூழல், அவங்களுக்கு நிம்மதியாக தெரியுது, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்க வாழ்கிறாங்க. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் பாராட்டணும் சரண்ராஜ் அவர்களை. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லா கேரக்டரும் கரெக்டாக இருந்துச்சு. ஆஃப்டா கதாநாயகிலிருந்து ஒரு இளம் வில்லன் செல்வன் சார். அவர் சின்ன வயசில் மணிவண்ணன் மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருக்காரு சார். கரெக்டாக அவர் பார்த்தோன்னா அது ஒரு இளம் வயசு மணிவண்ணன் மாதிரியே இருந்துச்சு. ஆமாம், நிறைய கரை எல்லாம் ரொம்ப ஆஃப்டாக இருந்துச்சு. கதாநாயகி நான் டவுட் அவங்க தான் இவங்களான்ட்டு. ஆமாம், அபிராமி அந்தளவுக்கு கரெக்டாக அந்த மலையாள மக்கள் மாதிரியே கொண்டு வந்திருந்தாங்க.
இந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷனுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். கமர்ஷியல் படத்துக்கு வேறு, அங்கே கதாநாயகெலாம் ஈஸியாக பிடிச்சிக்கும். இப்போ என்னோடய படத்துலலாம் திருசா இல்லைன்னா நயன்தாரா, நயன்தாரா இல்லைன்னா அஸ்வின் இல்லைன்னா கீர்த்தி சுரேஷ், இப்படி சைஸ் தான். அது எஸ் முத்துராமன் சார் இருக்கட்டும், இயக்குனர் ராஜசேகர் சார் இருக்கட்டும், எஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும். கமர்ஷியல் இயக்குனருக்குலாம் கதாநாயகிகளை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ஈஸி. அந்த நேரத்தில் யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அவங்க தூக்கி நான் உள்ளே போட்டுருவோம். ஆனால் அந்த வாழ்வியல் படத்தை எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கதாநாயகிகள் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப மெனக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி, அந்த கதைக்கு அந்த கதாநாயகி என்ன கேரக்டரு, என்ன கதாபாத்திரம், அதுக்கு தேடுவாங்க. அது செல்வமணி சார்லாம் கேப்டன் பிரபாகரில் ரூபினி இல்லைன்னா ராதா போட்டுருக்கலாம், இல்லைன்னா அம்பிகா போட்டுருக்கலாம். ஆனால் செம்பருத்திக்கு அப்படி முடியாது. செம்பருத்திக்கு தேடிப்பார், நிறைய அடிச்சு பார்த்துருப்பார். அப்போ செம்பருத்தியில் அந்த கதாநாயகிக்கு அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவங்க மனசு நினச்சிப்பார்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவம் வேணும். அப்படி தேடும்போது அவர் ரோஜாங்கிற ஒரு கதாநாயகியை பிடிக்கிறார். கரெக்டாக சார்? ஆமாம், தப்பாக சொல்லிக்கூடாது. ஏற்கனவே தெரிஞ்சு பிடிச்சிருந்தாருன்னா என்ன நான் முட்டாளாயிருக்கேன். கதாநாயகி தேர்ந்து பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருக்காரு, அது வேறு விஷயம். அது செகண்ட் பார்ட் இருக்காது. அது மாதிரி உதயகுமார் சார், ஆமாம், அவர் கமர்ஷியலாக இப்போ விஜயகாந்த் படத்துக்கு சுகனி அப்படி போயிருக்கலாம். பொண்ணுமணி அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கதாநாயகி தேவைப்படும். அப்போ யூஸ்வலாக உள்ள கதாநாயகி போட முடியாது. அப்போ புதுசாக தேடுவார். அப்போ தேடினா தான் சௌந்தர்யா. என்ன சார்? ஏன்னா சபையிலே கேட்டுக்கணும், அப்புறம் பேரஸ் பொய் சொல்கிறான்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி இப்போ பாரதிராஜா சார் படம் மண்வாசனைலாம் ரேவதியை தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது. கருத்தம்மாவில் வந்து யூஸ்வலாக உள்ள கதாநாயகெலாம் போட்ட முடியாது. அப்போ அந்த கருத்தம்மா அந்த கதைக்கு ஏற்ற ஒரு கதாநாயகி. பாக்கியராஜ் சார் படமாக இருக்கட்டும். மௌன கீதங்களில் சரிதா தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது இந்த கேரக்டருக்கு. தூள் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் நைட்னாலே எனக்கு தெரியாத ஒரு கதாநாயகி. ஃபஸ்ட்டு திரைவிலே பார்த்த ஒரே கதாநாயகி. ஃபஸ்ட் நைட்ல எனக்கு தெரியாமல் ஒரு கதாநாயகினா தூள் நிகழ்ச்சி காட்டிப்பார். அப்போ அதுக்கான ஃபேஸ், அப்பாவி முகம், அது க்ளோஸ்அப் பற்றில அது இன்னசென்ட்டாக தெரியணும். அப்போ அப்படி பிடிக்கும்போது தான் செலக்ஷன் பிடிக்கிறாங்க. சின்ன வீடு குண்டா இருக்கணும் கதாபாத்திரம். அப்போ கல்பனா. அப்படிங்கும்போது இந்த மாதிரி வாழ்வியல் பண்ணுறவங்களுக்கு அந்த கதைக்கு தேவைப்படுற மாதிரி கதாநாயகி பிடிக்க ஒரு சவாலாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து வெற்றிமாறன் சார், மாரி செல்வராஜ், அப்பா ரஞ்சித், அவர் வாழ்வியல் படம் எடுக்கிறாங்கள, அவங்களாம் இந்த மாதிரி ஒரு கதாநாயகிகள் தேர்றதும் மற்ற கதாபாத்திரங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம். மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கு நாங்கள் அப்பா கேட்டு ஈஷாவை பிடிச்சிருவோம், அம்மா கேட்டு ஈஷாவை பிடிச்சிருவோம், வில்லனுக்கு ஏற்கனவே கொடி கட்டி பிறந்த வில்லனை பிடிச்சிருவோம், மார்க்கெட்டில் உள்ள கதாநாயகி பிடிச்சிருவோம். இந்த மாதிரி வெள்ளைக்குதிரை மாதிரி ஒரு வாழ்வியல் படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறது எப்படி கதை ரெடி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் முக்கியம். இதில் நான் பார்க்கும்போது எல்லா கதாபாத்திரமும் கரெக்டாக இருந்தது. அதுக்கு மேலே சாருக்கு, இயக்குனர் சரண்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நாளைக்கு அப்புறம் இசையிலிட்ட கதாநாயகி வந்திருக்காங்க அபிராமி. அவங்க தமிழச்சி, யாரும் குழம்பிக்க வேணாம். அப்பா வந்து மலையாளி, அம்மா மராட்டி, இவங்க தமிழச்சி. எங்கே கன்ஃபார்ம் பண்ணணுன்னா நான் கேட்டேன், உங்களுக்கு மராட்டியம் தெரியுமான்னு கேட்டேன். பேசுனா புரியும், பேச தெரியாது அப்படின்னாங்க. மலையாளம் பேசுகிறான்னு கேட்டேன். என்னண்ணே? கட்டாயிடுச்சு. போ மலையாளம் கதாநாயகி பேசும்போது தான் இந்த விட்டுக்கட்டு போகிறது. அப்பா மலையாளி, உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமா கேட்டேன். மலையாளம் யாராவது பேசினா புரியும், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு. தமிழ் நல்லா பேசுனாங்க.
உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியும். தமிழ் நீங்கள் இப்போ பேசி கேட்டிங்களா? இப்போ நல்லா பேசுவாங்க தான். அதனால் அவங்களுக்கு மலையாளம் பேச தெரியாது, மராட்டியும் பேச தெரியாது, தமிழ் பேச தெரியும். எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசினாலே நாங்கள் தமிழ்ச்சின்னு ஒத்துக்குவோம், தமிழ் ஒத்துக்குவோம் சார். வாழ்த்துக்கள். ஹரிஸ்வரி, ஓகே. வெள்ளக்குதிரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் பெரிய ப்ரொடியூசராக வந்துடணும், நான் பெரிய நடிகராக வந்துடணும், நிறைய நடிகரை உருவாக்கணும், நிறைய புது புது இயக்குநர்களையும் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி அடைய இந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பேரரசு பேசின கடைசியில் என்ன பேசுறதுன்னே தெரியல. இயக்குனர் சரண் வந்து பேசும்போது கொஞ்சம் பேரரசு மாதிரி இருந்தது. பட 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 படப்படன்னு ஒரு வேகமாக பேசினோம். ஒரு மிக சிறப்பான படம் இந்த வெள்ளக்குதிரை. வெள்ளை குதிரையா வெள்ளை குதிரையா? கல்லோக்கியல். ஸோ வெள்ளை குதிரை தான் அது. ஸோ பாக்கியராஜ் சார் சொன்னார், அவங்க கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க, எத்தனை இடத்துல ரூமை மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ணது சொன்னாங்க. கிழக்கே போகும் ரயில். அதே மாதிரி நம்ம செல்வமணி கதை பண்ணாருன்னா ஒரு 10 நியூஸ் பேப்பரை பார்ப்பார். அந்த 6 மாதத்தில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பிட்டாக வச்சு ஒன்றா ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார். இந்த வீரப்பன் கதை, ஆட்டோ சங்கர் கதையெல்லாம். ஸோ இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் கெட்டுறக்கூடாது, சொல்கிற ஃப்ளோவில் ஒரு கதையும் கெட்டுறக்கூடாது. ஸோ அந்த 2 விஷயங்களையும் அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்கள், பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வந்துடும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட எடுத்திருக்காங்க. நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போயிடுவேன். அது போகிற போக்கில் வந்துடும் கிளைமேக்ஸ். ஷூட்டிங் எடுக்கும்போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும். அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும். ஒரு அதாவது முதல்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர, எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது, எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனால் இந்த பயலுக மிகப்பெரிய ஆளுங்க. ஒரு ஊரை கூட்டு போய் ஒரு மலையை காட்டி, அதாங்க கோயில், இதாங்க தெரு, இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னால் லொல்லுடாது. அதில் ஒரு கதையை உருவாக்கியிருக்கானா அந்த வேகம், நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம், கிடைக்கிற கதையை படமாக எடுக்கிறது வேறு, கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேறு. ஆனால் கிடைக்கிற ஒரு காட்டுற ஒரு இடத்த பார்த்து ஒரு கதையை ஒருத்தன் உருவாக்கிடுன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ அந்த இடத்த போய் அதில் வாழ்ந்து அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன, பயங்கரமான ஆளு. எனக்கு கூட ஏதாச்சும் ஒரு பாறை ஏதாச்சும் காட்டுங்க. இவரை நம்பி யாராச்சும் வாய்ப்புக்கு போகலாம். ஏன்னா அவர் அப்படியே கூப்பிட்டு போய் இந்த ஆற்றை காட்டி இதை பார்த்து ஒரு கதை பண்ணுங்கன்றவார். ஒரு நிலத்தை காட்டி இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றது நான் பாராட்டுறேன் உண்மையிலுமே. ஆனால் கண்டிஷன் போட்டிங்க பாருங்க, நான் தான் கதாநாயகன்னு, அங்கே தான் அவன் சிக்கியிருப்பான். ஆஹா, அதையும் ஒரு சேலஞ்சாக எடுத்து பார்த்தீங்களா. ஸோ ஒரு இயக்குனர் முதல் படம் பண்ணுறதுக்கு எந்தெந்த விதமான சோதனைகள் வரும்ன்றதை நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நல்ல வேளை நான் படம் பண்ணும்போது எங்கள் தயாரிப்பாளர், இது பாருப்பா பிரபு கார்த்திக் இந்த 2 பேர்த்து வச்சு ஒரு கதை பண்ணு, கண்டிஷனே தான். மணி ஐயர்னு ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் தான் இந்த ஊமை விழிகள் எல்லாம் கூட ஒர்க் பண்ணிங்களா? ஆமாம் சார், இப்போ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது, சரி ஒரு படம் பண்ணலாம். சரிங்க, கண்டிஷன் நம்பர் 1 பிரபு கார்த்திக் 2 பேர் அவங்கள வச்சு ஒரு கதை பண்ணி
அது சாதாரணமாக முடியுமா? அது ரெண்டுமே 2 ஆங்கிளில் இருப்பாங்க. பிரபு ஒரு ரேஞ்சு, கார்த்திக் ஒரு ரேஞ்ச். அப்புறம் அதுக்கு கதையை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கண்டிஷன் போடுறேன், இந்த கதையை போய் அவங்க 2 பேர்த்துக்கு சொல்லி அவங்க ஓகே என்னதான் பட ஆரம்பிப்பேன். இது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்கள். அப்புறம் முதல்ல யார் ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி நான் நண்பர் நித்யானந்தம் நம்ம டீமோட போய் பிரபு சார் சின்ன தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங். அப்போது செல்வமணி எங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். கரெக்டாக எங்கள் நம்ம மாதம்பட்டியில் அந்த டனல்லையே எங்கேயோ எல்லாம் ஏறி ஏதோ ஒரு சீன் எடுத்துகிட்ருக்காங்க நதியாக கூட. அப்போ பிரபு சார் கொஞ்சம் ஃப்ரீ. அப்புறம் பிரபு சார் கூப்பிட்டுருந்தார். அங்கே போய் ஒரு ஓப்பனிங் கொஞ்சம் நேரம் கதை சொன்னேன். பிரபு சார் அவருக்கு பிரபு சார் கதை கேட்குற அந்த இது நல்லா இருக்கு கட்டி பிடிச்சி ஐ எம் டூயிங் அப்படின்ட்டாப்புல. அவ்வளோதான். ஸோ எனக்கு உங்களுக்கு எப்படி இவர் கிடைச்சாரோ அல்லது இவருக்கு எப்படி நீங்கள் கிடைச்சிங்களோ அந்த மாதிரி எனக்கு பிரபு சார் கிடைச்சார். வித்தவுட் பிரபு நான் இன்றைக்கி இந்த மேடையில் நின்றுருக்க மாட்டேன். நான் டைரக்டரே ஆகிருக்க முடியாது. நான் அவர் ஓகே சொல்லிட்டார். அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு மணி ஐயர்கிட்ட சொன்னோடனே அப்போ வாங்க அடுத்தது கார்த்திக் போய் சொல்லுங்கண்ணே. நான் கார்த்திக் அப்போ பிடிக்கிறதே ரொம்ப நாள் கஷ்டப்படுறேன். ஏன்னா கார்த்திக் 2வது படம் இளஞ்சோடிகள், அப்புறம் ராமநாராயண் சார் படம் அதானே அது நம்ம அந்த பட ஷூட்டிங்கில் நம்ம போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நேரம் வந்தாச்சுன்னு ஒரு படம் அவர் கூட அந்த படத்தில் அவர் நடித்தார். 2வது படம், அதுவும் 2வது படம் 3வது படம். அந்த டைரக்டர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். என்னை மேத்தா சார் சேர்த்து விட்டார். அப்புறம் எனக்கு முரளின்னு தான் அவர் தெரியும். முரளின்னு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு தான் அவர் மரியாதையே கொடுக்க மாட்டார். தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போவே அப்படி தான் கார்த்திக். ஆனால் பார்த்துட்டா உதய் ஹவ்யூ ஏய் கமான் என்ன அப்படி இப்போ படம் பண்ணலாம் நீ அப்போவே சொன்னியே. நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே நம்ம பண்ணலாமண்ணா வாங்க கதையை சொல்லுங்கள் அப்படின்னு கதை சொன்ன உடனே ஆச்சரியம் என்னென்னா கார்த்திக் கட்டி பிடிச்சா ஐ எம் டூயிங் இட். அந்த கேரக்டர் யார் பண்ணுறா? பிரபு பண்ணிட்டார். பிரபு சூப்பர், பிரபு கார்த்திக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே காம்பினேஷன் சார். இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மணிரத்னம் அதே காம்பினேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாரு. நம்ம போகாத காலம் நான் 1.25 வருஷம் எடுத்தேன். அவர் 6 மாதத்தில் முடிச்சிட்டாரு. நாங்கள் தாண்டி வந்த கதைகளை விட அந்த கதையை உருவாக்கி நம்ம டைரக்டரான கதையை சொன்னாவே எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ நீ ஓரளவுக்கு மலையை பார்த்து ஆளை பார்த்து ஒரு கதையை எழுதிட்டேன். வாழ்த்துக்கள் சார். இது சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் அபிராமிக்கு அந்த மலையில் அபிராமி கூட நேராக மலை ஏற்றி தான் நீ கன்ஃபார்மே பண்ணியிருக்க. கொடுமைக்காரன்டா நீ. மலை ஏறினா தான் நீ ஹீரோயின், இல்லைன்னா ஹீரோயின் இல்லைன்ட்டு. ஸோ ஒரு சுகமான ஒரு சுமையைத்தான் நீ சுமந்துருக்குறீங்க. அது இந்த படத்தில் எவ்வளவு அழகான அனுபவம் இருந்துக்காம இன்றைக்கி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. அந்த தயாரிப்பாளர் சிரிச்சுட்டு நிற்கிறான் பாருங்க. இந்த சிரிப்பு தொடர வேண்டும். அது வெற்றியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று கூறி உங்கள் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் உங்களுடைய துணை இணை இயக்குனர்கள் அது யார் யார் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரில, அது அவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வளர்றது காரணமே எங்களுடைய துணை இணை இயக்குனர். என்ன நான் பண்ணுற டார்ச்சரை விட அவனுக்கு அடைஞ்ச டார்ச்சர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நீ அதை போய் எடுத்துகிட்டு வான்றுவேன். மலையிலேருந்து அவன் 4 தடவை இறங்குவான். அவனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுமா இல்லையா? எங்கள் துணை இணை இயக்குனர்கள் ஆக பணியாற்றிய அனைவருக்கும் வாங்க வாங்க வாங்க. டைரக்டர் யூனியன் தலைவர் வந்திருக்காருன்னா அப்புறம் நாங்கள் இதையும் கூட செய்ய முடியாதா என்ன? நீங்கள் செய்யாத நாங்கள் செய்ய முடியா? எல்லாம் உறுப்பினர் ஆக்கிடுறோம். ஆமாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாருங்க செல்மணி சார் போட சொல்லுங்க. அவங்களுக்கு
இன்னும் யாரு நண்பர்களே வாங்க. ரெஜின் வாங்க. ரெஜின் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்திற்கு இசை அமைப்பது என்பது ஒரு ஒரு ரொம்ப மிக பிடித்தமான ஒரு வேலையாக இருக்கும். பேர் என்ன சொல்லுங்க? ஏய் சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. டைரக்டரை வா, நீங்க ஒவ்வொருத்தர் பேரை சொல்லு. நீ தான் பண்ணிட்டு நீ சொல்லு ஒவ்வொருத்தரும். நாங்கள் மரியாதை அழகு செல்வன். அடுத்து வாசு வந்துடுறடே. வாசு வந்து வாங்கிக்கலாம். சக்தி வாங்கிக்க. சக்தி. ஆமாம். செல்வமணி பிடி மாஸ்டரா, அபிராமி வந்து தமிழ் டீச்சரா, தமிழ் ஆசிரியையா. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கதை உள்ளே போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே ஒரு கதையை பண்ணிட்டாங்க. ஆக உன்னுடைய ஓரி அவர்களுடைய இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழா வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப விழாவாக முழு மனசோட எல்லோரும் சந்தோஷமாக இருந்து நம்ம வாழ்த்துற ஒரு விழாவாக நடந்திருக்கிறது. அப்புறம் உங்கள் தம்பி சொன்னார், நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். திருப்பி சொல்கிறேன், நல்ல படங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் முதலிடம் பெற்றவர்கள் நமது ஊடக நண்பர்களும் சரி, பத்திரிகை நண்பர்கள். எப்பவுமே நல்லா இருக்குன்னு தான் எழுதுவாங்க, அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. நானும் நம்மளாம் இங்கே பேச வர்றதையே அவங்க வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறதையெல்லாம் தெளிவாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். வாழ்த்து. வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், மேடையில் உள்ள நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வந்து ஹர்ஷா எனக்கு கூப்பிடும்போது, ஹரீஷ் கூப்பிடும்போது நான் முதல்ல ஒரு கண்டிஷன் சொன்னேன். வந்து சார் வந்து டைரக்டர் மெம்பராக இருந்தால் தான் நான் வர முடியும். அது சாரி ஹர்ஷா, இங்கே வந்த பிறகு வந்து தெரியுது வந்து நீங்கள் ரொம்ப சிரமமான இருந்தது இந்த படத்தை பண்ணியிருப்பீங்கன்னு. இருந்தாலும் வந்து இப்போது தனஞ்சயன் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு திரைப்படம் எது, அதுபோல் திரைப்படம் மாதிரி தெரிகிற திரைப்படங்கள் எதுங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டதால் மொத்த திரைப்படத்துக்கு உண்டான மரியாதை போயிட்டுதுங்கிறதால அது வந்து ஒரு, அதாவது திரைப்படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேறு. ஆனால் திரைப்படமாகவே இல்லாமல் பல படங்கள் வர்றதால வந்து எங்களுக்கு அது ஒரு அவமானமாக இருக்குது. அப்போ அது குறைஞ்சபட்சம் அதில் உறுப்பினர்கள் இருந்தால் அந்த திரைப்படம் ஒரு நல்ல படமாக வரும். அது வெற்றியாகுது தோல்வியாகுது அது வேறு விஷயம். ஆனால் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இருந்தால் தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்க வந்து நாங்கள் ஒரு இயக்குனர் சங்கத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கம்பல்ஷன் கொடுத்தோம். அதனால் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே வந்த பிறகு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுதான் நான் வந்தே இருக்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் எனக்கு டார்ச்சர்னா என் பொண்டாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு. அந்த வீட்டில் பெட் இருந்தால் பெட்டு மேலே பில்லோ எங்கே இருக்கணும், டவல் எங்கே இருக்கணும், குளிச்சுட்டு வந்தால் டவல் அந்த இது மேலே போடக்கூடாது, எப்படி அந்த ஷேர் மேலே போடக்கூடாது, அதுக்கு போய் பின்னாடி கொடியில் போடணும். இது வந்து ஒய்ஃப் ஊருக்கு போனோடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு முதல்ல நினச்சாங்க. அவ்வளோ மனவியாதியாக வந்துடும். வந்து ஒரு டார்ச்சராக இருக்கும். அது என்னென்னா சுத்தங்கிறது ஓகே, ஆனால் கால் உள்ளே வரும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ளே வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, செருப்பு உள்ளே வந்துவிட்டு பாத்ரூமில் காலை கழுவிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். ஒய்ஃப் எங்கே இருக்காங்க, எப்படி நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா எப்படி? ரெகுலர் ஆயிடும். இல்லை விரும்பி பண்ணுறீங்களா வலிஞ்சு பண்ணுறீங்களான்னு தான் கேட்குறேன். வெரி குட். ஏன்னா நான் விரும்பி பண்ணுறது இல்லை வந்து, ஏன்னா இன்னும் நான் 30 வருஷம் ஆனால் கூட அது என்னென்னா வீடு வந்து வீடாக இருக்கணும் இல்லையா, நான் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். வந்த உடனே குளிச்ச உடனே எடுத்து அங்கே வைக்கணும், புக்கு எடுத்தால் புக்கு அழகாக வைக்கணும், அந்த ஃபோட்டோ எடுத்து வைக்கணும். எங்கள் நண்பர்லாம் வருவாங்க, நீங்கள் எங்கள் ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும், எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா என் வீடு எப்படி இருக்கும்னா, வீடு எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும், அப்படியே வந்து கலைஞ்சி கிடக்கும். என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டாக இருக்கும், செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால் நீங்கள் பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்க.
அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த வெள்ளை குதிரை வந்து நிச்சயமாக அதை பார்க்கும்போதே வந்து அந்த இவ்வளோ ஆரம் இருக்குது. உங்களோட மகுடத்தில் இத்தனை வைரங்கள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 54 இது இருக்குது. உங்கள் வைரங்கள் உங்கள் மகுடத்தில் இருக்குது. நிச்சயமாக தமிழ் ரசிகர்களும் வந்து அதுக்கான மகுடத்துக்கு உங்கள் மகுடத்தில் ஒரு வைரக்கல் வைப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா திரைப்படங்கள் வந்து 2 திரைப்படங்கள் இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியலாக, இப்போ நான் அப்படி தானே படம் போடுறேன். இது மாதிரி படங்கள் நான் வந்து பார்த்ததோடு சரி. ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் முதல்ல போகும்போது இந்த படங்கள் தான் உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க. இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு. இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நான் வந்து எனக்கு 22 வயசு நான் உள்ளே போகும்போது அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஒரு 100 படங்கள் பார்க்கும்போது முடிவு பண்ணால் வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அது எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அதான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன். நான் வந்து பாரதி ராஜா சார் ஒரு படம் பார்த்தேன். முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன். முதல் மரியாதை படத்துக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து 1985 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து மாணவனாக படிச்சுட்ருக்கேன். அப்போ மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் வந்து அப்போ அவர் எடிட்டர் கந்தசாமிங்கிறோட நான் உதவியாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மணிவண்ணன் சார்கிட்ட என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார். அப்போது யார் நீ என்னன்னா நம்ம திரைப்படக் கல்லூரி படிச்சுருக்கேன். அப்படியா சரி பார்க்கலான்னாரு. ஒரு 2 மாதம் கழிச்சு சொன்னார். சரி ஒரு நாள் நம்ம படத்துக்கு போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். 1985 ஜூன் நினைக்கிறேன். ஜூன் மாதம் மே ஜூனில் நினைக்கிறேன். அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் பார்த்துட்டு நான் வந்து வடபழனியில் இறங்கணும். அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடபழனியில் இறங்கணும். குட்லக் தேட்டரில் படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார். வரும்போது படம் எப்படிலாம் இருக்குன்னு கேட்டு இருந்தார். படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அம்பேத்கர் சார் என்ன படம் கார் வந்துட்டு இருந்து கார் நிறுத்திட்டார். இது படம் நல்லா இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். யோ கார் விட்டாருங்க ஏன்னாரு. நீங்களாம் எப்படியா டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கும் வேறு சொல்கிறாரு. இப்போ இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்குது, கிழவன் காதில் யாரையா பார்க்குறது இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் படம் நல்லா இருக்கும். அப்படியா ஒன்று பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ஒன்றா நீ எங்கிட்ட ஓடலன்னா அப்படியே போயிடு அப்படின்ட்டார். படம் வந்து 2 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து நான் பார்த்து 2 மாதம் கழிச்சு. நான் டெய்லி கோயிலுக்கு போகிறது எப்படியாவது இந்த படம் ஓடினான் அப்படின்னு டெய்லி கடவுளை ப்ரே பண்ணுவேன். என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையாக படத்தோட இதோ வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு 3-4 நாள் கழிச்சு உடனே என்னை வர சொன்னார். அவரே வர சொன்னார். வர சொல்லி வாயா எப்படி என்ன அந்த படம் உனக்கு பிடிச்சிருந்து. நான் சொன்னேன் சார் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பாரதி ராஜா தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் டைரக்டர் கதையை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறார். எனக்கு பாரதி ராஜா சார் தெரியாது. அவர் குடும்ப வாழ்க்கையோ அவரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு டைரக்டர் தான் தெரியும். ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு, உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம். 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து யூத்ஃபுல்லாக வேறு படம் இருக்குது, சாங்ஸ் வேறு இதுவாக இருக்குன்னு சொன்னேன். சரிங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் மறுபடியும். அப்போ தான் முதல்ல பார்த்தேன், நேற்று 2வது படம். நாங்கள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து எல்லாமே வந்து விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் 18-19 வயசு. நான் எப்படி ரசித்தனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க. அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பித்த உடனே ஒரே விசில் நான் பார்த்தேன். அது என்னடா பசங்களாம் மாறிட்டாங்க, இப்போ சினிமா வேறு சினிமாவாக இருக்குங்கிறாங்களேன்னா நான் ரசித்த அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்குது. அப்போ வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து வேற ஒரு கலர் இருக்குது. இது படம் எப்படி ஆச்சு, பேன் இண்டியாக்கா அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி எதுவுமே இல்லை. எமோஷ்னலுங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படியே தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும் நேற்று நான் டைரக்டராக அந்த படத்தை பார்க்குறேன். ஏன் இந்த படம் பிடிச்சிருக்கு, எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சு சார். அந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். பாரதி ராஜா சார் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர். அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் பழக்கமாக அவர் பார்த்துருப்பேன். அவர் சொல்லும்போது சொன்னார் ஒரு என்ன உங்கள் டைரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா, நடன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அவன் அப்படின்னாரு. அப்போ நேற்று பார்க்கும்போது அவரோட சலிப்பில் வந்து ஒன்று பார்த்தேன். அதில் சிவாஜி சார் 60% நடந்துகிட்டே இருக்காருங்க. வேகமாக நடக்கிறாரு, மெதுவாக நடக்கிறார், சோகமாக நடக்கிறார், சந்தோஷமாக நடக்கிறாரு, லெஃப்டில் திரும்புறாரு, ரைட்டில் திரும்புறாரு. அவர் சொன்னது ஒரு உண்மை இருக்குது. என்னன்னா எதுக்கு திரும்ப சொல்கிறானே எனக்கு தெரியாது. இல்லை சார் இங்கே பாருங்க அண்ணே இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும், டே எதுக்குடா திரும்பணும், இல்லை நீங்கள் பாருங்கண்ணே இங்கே பாருங்கண்ணே
எதுக்குப்பா நடக்கணும், இல்லை கொஞ்சம் வேகமாக நடங்க. அப்புறம் வந்து உடனே அண்ணனை கூப்பிடு சார், அண்ணன் வாங்க இங்கே நடங்க, சன்செட். ஐயோ எதுக்குடா நடக்கணும், யாரை பார்க்கணும், அம்மாவை பார்க்குறேன்னா, பொண்டாட்டியை பார்க்குறேன்னா, அப்பாட்டியை பார்க்குறேன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாயா. ஆனால் படத்தை பார்க்கும்போது அது நேற்று நான் வந்து ஒரு அனலிஸ்டாக ஒரு டைரக்டராக படம் பார்க்குறேன். அதில் ஒரு கதையுமே இல்லைங்க. ஆனால் கதை ஃபுல்லாக வந்து இயக்குனரோட மண்டையில் தான் இருந்திருக்கு. அப்போது அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகாக செதுக்கிருக்காரு. அதாவது வந்து பாரதிராஜா சார் மட்டும் இல்லை, சாரி சிவாஜி கணேசன் சார் மட்டும் இல்லை, அது ராதாவில் இருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை. அது ஒரு நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன், அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க. நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜே அங்கே இல்லை. ஒரு மரம் செடி 2-3 கூடுங்க, அந்த ஒரு ரோடு இருக்கு பாருங்க, அதுதான் அங்கே இருக்குது. அப்போது ஒரு கலைஞன்கிறவன் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காருன்னா 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த படத்தை நீ யாராலும் எடுக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி. அப்போ ஒரு கலைஞன் தான் இங்கே வந்து மிகப்பெரியது. அந்த தன்மை வந்து இன்னைக்கு நான் சன்ராஜ் உங்கள்கிட்ட பார்க்கும்போது இருந்தது. நிச்சயமாக அந்த தைரியம், என் படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, யார்கிட்டையும் அவர் கெஞ்சலை, என் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லை நல்லா இல்லை எழுதுங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நிச்சயமாக இயக்குனருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதுலேருந்து கொடுத்து நிற்கலாம். ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்கள்கிட்ட பாராட்டுறேன். அதுபோல் ஹர்ஷா கூட வந்து இப்போ கதை எங்கே வந்து ஒன்றாலும் எடுக்கலாம். நிச்சயமாக எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து புலன் விசாரணை படம் பண்ணும்போது எனக்கு என்ன கொடுத்த கண்டிஷன் என்னென்னா, விஜயகாந்த் சார் ஒன்லி நைட் கால் ஷீட் தான், அதில் வந்து 30 நாள் தான் நைட் கால் ஷீட், அதில் படம் பண்ண முடியும்னாரு. நான் சொன்னேன் 3 நாள் தான் கொடுப்பீங்கனாலும் நான் படம் பண்ணுவேன். ஏன்னா இப்படியா நம்ம உள்ளே வந்துடணும் இல்லையா. ஆனால் 100 நாள் ஷூட் பண்ணுங்கிறது வேறு விஷயம். அப்போ உள்ளே வந்துடணும் இல்லையா. அப்போ எல்லா கண்டிஷனும் ஓகே தான். அவங்க கூட ஒரு கண்டிஷன் நம்ம வந்துட்ட பிறகு அப்புறம் நம்ம கண்டிஷனை அவனுக்கு வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் வந்து டைரக்டரோட வெற்றி. அப்போது அவர் தான் எனக்கு அது மாதிரி கண்டிஷன் கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் டைரக்டர் வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தீங்களோ அதுக்குள்ளே இருக்குது. நானும் வந்து கேப்டன் பிரபாவங்க வந்து மலைவாழ் மக்கள் பார்க்கும்போது அது வந்து வேற ஒரு உலகம். அந்த உலகத்தில் கள்ளம், கபடு, சூது எதுவுமே இல்லை. எந்த கதவுக்கும் வாசல் இல்லை, வாசல் இருந்தாலும் அந்த கதவுக்கு தாழ்பால் இல்லை, பூட்டு இல்லை. அந்த மனங்களுக்கும் வந்து பூட்டு இல்லை, வாய்க்கும் பூட்டு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுகிறாங்க. அப்போ உண்மையாக இருக்காங்க, யாருக்கும் பயம் இல்லை, நாளைக்கு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு இன்னும் காடு இருக்குது, ஏதாவது வேணும்னா போய் காட்டில் இந்த மலை தேனியோ இல்லை விலங்கோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவங்க அன்னை தேவைக்கு மட்டும்தான் அவங்க ஒரு ஒரு அனிமல் மாதிரினா நான் தவறாக சொல்ல, பசிச்சா சாப்பிடும் அனிமல், பசிக்கலைன்னா பக்கத்தில் வந்து புலி பக்கத்தில் மான் போனால் கூட புலி திரும்பி பார்க்காது, அது மட்டும் அது வேலையை பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பசிக்கு இன்றைக்கி பசிச்சா இன்றைக்கி தேவைக்கு மட்டும் கொண்டு வந்துருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து குடோன் இல்லை, அடுக்கி வைக்கிற பானை இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அது மாதிரி அவங்க சுத்தமான ஒரு இதுவாக இருக்காங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு தங்களுக்கு ரோடு வேணும், கீழே இருக்கிறவங்களோட பழக்கம் வேணும், எதுவுமே கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து உலகம் வளர்ந்துட்ட பிறகு மருத்துவ வசதி, கல்வி வசதி இன்னும் அதே போல் இருக்கக்கூடாதுன்ற பல இடங்களில் வந்து நிச்சயமாக நான் வந்து கேப்டன் பிரபாகரனுக்காக வந்து இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பிரதேசங்களும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். காரில் பண்ணியிருக்கேன், ஜீப்பில் பண்ணியிருக்கேன், நடந்து பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 60% பகுதிகளுக்கு வந்து சாலை வசதிகள் இருந்திருக்கு, நிச்சயமாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 10% 20% தான் இருக்குது. சில மாநிலத்தில் வந்து 0% தான் இருக்குது. அந்த எந்த விதமானவங்களும் நடந்து தான் போகன்றிருக்கு. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து 60% அப்போவே இருந்தது. இப்போ நீங்கள் உங்களுடைய 123 கிராமங்களுக்கு இந்த சாலை வசதி இல்லை தமிழ்நாட்டில். இல்லை. ஆனால் மொத்தம் வந்து இங்கே 6000 கிராமங்கள் அது மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2% தான் சாலை வசதி இல்லாமல் இருக்குது. ஏன்னா மொத்தமாக வந்து இது போல் இருக்கிற கிராமம்னா ஒரு 10 கிராமத்தில் ஒரு 10லேருந்து 50 வீடு தான் இருக்கும். அதிகபட்சமாக 50 வீடு இருக்கும், குறைஞ்சபட்சமாக 10 வீடு இருக்கும். அப்புறம் அங்கங்கே போகிற போக்கில் ஒரு குடிசையாக இருக்கும். இது போல் வந்து 6000 மலை கிராமங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் இவர் கணக்கு சரியானு எனக்கு தெரியாது. அப்போ 123 கிராமங்களுக்கு தான் இது போல் சாலை வசதி இல்லைன்னா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் வந்து 6000ல் வந்து 1%னா கூட வந்து 60 ஆச்சு. உங்கள் 2% தான் இது மாதிரி சாலை வசதி இல்லாமல் இருக்குது. அது வந்து மிகப்பெரிய இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய விஷயம். உங்கள் எண்ணம், உங்கள் வெள்ளை குதிரை வந்து ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி போட்டு கொடுத்துருக்கு. இந்த படத்தை பார்த்து பண்ணாங்களோ இல்லை வந்து உங்களோட எண்ணம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சோ, அந்த வகையில் வந்து உங்கள் எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வந்து
உண்மையிலே வந்து ஒரு சிறந்த திரைப்படமாகும். மக்களிடம் சிறந்த திரைப்படம் என்பதால் தான் 54 விருதுகளை வந்து 54 உலகத்தில் இருக்க அனைத்து கண்டங்கள்லையும், அதாவது வந்து இந்திய, ஆசியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற அனைத்து கண்டங்களையும் அனைத்து நாடுகள்லையும் வந்து உங்கள் படம் வந்து வெற்றி கொடி நாட்டிற்கு. வெள்ளை குதிரை வந்து ஒரு ட்ரீம். அது நம்ம கனவுல வந்து குதிரை வரும்போது, ஒரு வெள்ளை குதிரை வரும்போது, வெள்ளை குதிரை பின்னாடி வந்து அதுக்கு சொர்க்கலோகத்திலேருந்து திறங்கி வர மாதிரியான ஒரு ட்ரீம் தான் வெள்ளை குதிரையோட ஒரு ரெப்ரசன்டேஷன். அது தமிழ் சினிமாவிலையும் வந்து அந்த குதிரை வந்து இறங்கியிருக்கு. ஒரு சிறந்த சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க நினைக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். ஆல் த பெஸ்ட் ஸ்டார் அபிராமி, சரண், ஹீரோ, வேறு இவங்க எல்லாருக்கும். அதுபோல் இன்னொருத்தர் முக்கியம் மறந்துட்டேன். அதாவது வந்து 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இசையமைப்பாளர், அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் தாத்தாவிலேருந்து நீங்கள் இதில் இருக்கீங்கிற போது ஒரு வகையில் வந்து நீங்கள் தான் பாராட்டப்பட வேண்டிய நீங்கள் தான் இசை நாயகனாகவும் இந்த இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்கள் இசையை நான் கேட்க முடியாமல் போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து நீங்கள் எங்கள் தாத்தா அது போல் இருந்தார், எங்கள் அப்பா வறுமையில் இருந்தாங்க. அந்த குடும்பத்தை பாரம்பரியத்தை வந்து மறந்துடாமல் கொஞ்சம் நம்மளுடைய இருட்டை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க விரும்ப மாட்டாங்க பல பேர். எங்கள் தாத்தா வந்து பிர்லாவாக இருந்தால் தான் சொல்லிப்பாங்க, டாட்டாவாக இருந்தால் தான் சொல்லிப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா வறுமையில் இருந்தாங்க கூட வந்து மேடையில் வந்து கூச்சம் இல்லாமல் சொல்லி நீங்கள் வந்து அடுத்த வித்தா நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக 100 ஆண்டு பேக்ரவுண்டை நீங்கள் இன்னொரு 100 ஆண்டு உங்களுடைய வெற்றி பயணம் வைக்க வேண்டும் என்று கூறிய வாழ்த்தை பெறுவது. நன்றி, வணக்கம்.